அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பற்றின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேலரி வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. நிறைய பேர் நினைப்பீங்க பரவாயில்லையே ஃபர்ஸ்ட் யூடியூப் சேலரி கிடைச்சிருச்சா அப்படின்னு. சில பேர் நினைப்பீங்க இப்போதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப் சேலரியே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஆமாங்க, இப்போதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேலரி வந்து கிடைச்சிது. ஸோ எவ்வளோ கிடைச்சிது அதை உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா இது எப்படியாவது அந்த ஃபஸ்ட்டு அந்த சேலரி எடுத்துட மாட்டோமான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபருக்கு உள்ள ஆசையாகவே இருக்கும். ஸோ அது நிறைவேறிச்சுன்னு நினைக்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் என்னோட யூடியூப் ஜேர்னி பற்றி உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிக்க டைத்தில் கூட நிறைய இவ்வளோ யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ஆரம்பிக்கலாமா வேணாமா, இதால் வந்து பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளோட ஜேர்னியை சொன்னால் அவங்களுக்கு ஒரு மேபி ஐடியா கிடைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 2020 தான் வந்து ஆரம்பித்தேன். நான் ஜஸ்ட் வந்து இந்த குக்கிங் வீடியோஸ்லாம் வந்து எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அப்போ சில பேர்லாம் பார்த்து நீ அழகாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நல்ல ஃபோனுமே கிடையாது, ஃபோன் ஸ்டாண்டு கூட ப்ராப்பராக கிடையாது. சரி ஓகே, வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், எடுக்கலாம் யூடியூப் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளாக் பற்றிலாம் எனக்கு ஐடியா கிடையாது. விளாக் எடுக்கிற இன்டென்ஷனே எனக்கு வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த கிராஃப்ட் பண்ணுவேன், குக்கிங் பண்ணுவேன், மெஹந்தி போடுவேன், அந்த மாதிரி வீடியோஸ் தான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோலே என்னன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து சேர்க்கணும். நம்ம அது எப்படின்னா ஒரு வீடியோக்கு நல்ல வியூஸ் வந்தால் நிறைய வாட்ச் ஹவர்ஸ் சேரும். வியூஸ் மட்டும் இல்லை, அந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்றதை பொறுத்து ஆவரேஜ் டியூரேஷன் ஒன்று போடுவாங்க. ஸோ அதை வச்சு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து சேரும். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் சேர்க்கறது 365 டேஸில் வந்து சேர்க்கணும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீக்கிரமே சேர்த்துடுறாங்க. ஏன்னா அப்போலாம் வந்து ஷார்ட்ஸ் கிடையாது. இப்போ ஷார்ட்ஸ் வந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அவங்களோட சேனல் வந்து தெரிய வருது. ஸோ அதனால் இப்போலாம் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து சேர்த்துடுறாங்க. அப்போ வந்து நான் விளாக் போடாதனால என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சேர்க்க முடியல. நானும் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் விளாகும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலும் வந்து என்னால் பெருசாக கண்டினியூவாக போட முடியல, என்னால் பெருசாக கண்டென்ட் வந்து கொடுக்க முடியல. ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு வந்து டெலிவரியும் ஆச்சு. ஸோ என்னால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல. அப்புறம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நான் விட்டுட்டேன். ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் பண்ணேன். அந்த 2 இயர்ஸும் ரொம்ப கண்டினியூவாலாம் பண்ணல, அப்படியே விட்டு அப்படி போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் விட்டுட்டேன். ஏன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் வந்து சேர்க்கல. அப்போ இனிமேல் நமக்கு யூடியூபே வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். 1 இயர் கிட்ட நான் வந்து விட்டுட்டேன். அந்த 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச வாட்ச் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நான் வந்து ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட சேர்த்துருந்தேன், அதுவுமே வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ 0ல இருக்குது. நான் துபாய் வந்துட்டேன். துபாய் வந்து ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு வந்து தோணுச்சு, நம்ம மறுபடியும் செய்யலாமே, இங்கே துபாயில் நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செய்யலாம்னு தோணுச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் பண்ணேன், அப்புறம் விட்டு 1 இயர்ஸ் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கணக்கில் இப்போ கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ துபாய் வந்துட்டு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 மாதத்துலேயே வந்து நான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து சேர்த்துட்டேன். 10 மாதத்துலேயே சேர்த்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. மேபி மற்றவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கலாம், பட் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வராது, ஒரு 300 400 அந்த மாதிரி வியூஸ் தான் வரும். பட் எப்படி நான் சேர்த்தேன்னா, நான் இந்தியாவுக்கு போனேன். அப்போ இந்தியாவுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வியூஸ் வந்துச்சு. இந்த முஸ்லீம் வெட்டிங் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகிறப்ப நல்லா எனக்கு வியூஸ் வந்துச்சு. ஸோ அதில் எனக்கு டக்குன்னு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ லாஸ்ட் ஆகஸ்ட்டில் தான் எனக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் சேர்ந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அப்போ நான் மும்பை கூட போயிருந்தேன், மும்பை வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. நான் வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சமாக டாலர்ஸ் சேர்ந்து எனக்கு பணம் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $100 வந்து ரீச் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் சேர்த்தாச்சு, இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா $100 வந்து சேர்க்கணும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கிடையவே கிடையாது. இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி தான் $100. பட் நல்ல வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஒரு 1K வியூஸ் வந்தால் தான் உங்களுக்கு $1 வந்து சேரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் 1K வியூஸ் கூட போகாது, 500 வியூஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒரு வீடியோக்கு $1 கூட சேராது. அதனால அந்த $100 சேர்க்கறதே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 11 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 11 மந்த்ஸுக்கு கழிச்சு தான் நான் வந்து அதுக்கடுத்து சில இதெல்லாம் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்த பிறகு இப்போ 2 மந்த்ஸ் கழிச்சு என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துருச்சு.
அவங்களே வந்து டேட் கொடுத்துருவாங்க, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஜூலை 4th அப்பயே வந்து $100 ரீச் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஆகஸ்ட் 23rd அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பணம் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட யூடியூப் ஜேர்னி. ஸோ எவ்வளோ எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9,000 கிட்ட வந்துச்சு. 8,900 அப்படி வந்துச்சு. ஸோ அதை ரவுண்டாக உங்களுக்கு வந்து 9,000 வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட யூடியூப் சேலரி பார்த்தீங்கன்னா 9,000 தான். ஸோ நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க, யூடியூப் சேனல்லாம் வந்து ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்ஸ் ஆரம்பிச்சுட்டா அதை நம்மளால வந்து விடவே முடியாது. இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட் வந்து வீணாக போயிடுமே அப்படின்னு யோசிச்சே நம்ம வந்து அதை திருப்பி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஜாப் மாதிரி நம்ம டெய்லியும் எஃபோர்ட் போட்டு நல்ல ஒரு டெடிகேஷனோட நம்ம அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா நம்ம வீடியோ குவாலிட்டியாக சூப்பராக கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். பட் நமக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்னால நம்ம ஃபேமிலியும் பார்த்துட்டு கிட்ஸை பார்த்துட்டு அப்புறம் வீட்டையும் கவனிச்சுட்டு குக்கிங் பண்ணிட்டு வீடியோஸும் பண்ணுறதுனால அந்தளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக என்னால் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் ரீச் ஆக முடியலையோ அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபேஸ் காமிச்சு நல்லா ஃப்ரீயாக பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரீச் ஆகிடும். பட் ஃபேஸ் காட்டாமல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரீச் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நானே சில லிமிடேஷன் வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு தான் வந்து பண்ணணும், இந்த அளவுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னால் வந்து அதை தாண்டி வந்து பண்ண முடியல. ஸோ ஃப்ரீயாக நீங்கள் ஃபேஸ் காட்டி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 9,000 rupees வச்சு நான் என்ன செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை தான் வந்து நான் நிறைவேற்றிக்க போகிறேன். அந்த 9,000 பணம் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இல்லை. பட் என்னோட ஆசை என்னன்னா நான் சம்பாரிச்சு அதில் செய்யணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் நீங்களே வந்து பார்ப்பீங்க நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சேலரியை எடுக்க முடிஞ்சுது. இதே மாதிரி எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.